அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அலைஸ்பியோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று கண்டிஷன் கொடுத்துருந்தேன். எந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா 53,000 அந்த 53,115. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிவோட்டுக்கு வந்தால் பை எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ பை எடுத்தாலும் கூட கொஞ்சம் அவ்வளோ தூரம் போகலாம், 53,000 வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஹெவி ஃபால். ஸோ 52,570 ஒரு சப்போர்ட் எடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். ஆனால் 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ 52,500 வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.20-25 பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ அங்கேருந்து பை எடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 450 52,720 வரைக்கும் போணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் செல்லர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணலை இது வரைக்கும் கூட. ஸோ ட்ரெண்ட் லைனுங்கிறது இங்கே இருக்கு. ஸோ இது வரைக்கும் கூட ஒன் டே கிராஸ் பண்ணலை. ஸோ அது கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே செல் பாசிபிள். ஸோ இன்னும் நீங்கள் செல் ஒன் டேல கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஹைகனேசி கேண்டில் போய் பாருங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கேண்டில் தான் இருக்கு. ஸோ அது ரெட் கலர் கேண்டலாக மாறட்டும். ஸோ அதுக்கப்புறம் நான் நீங்கள் போயிட்டு ஏதாவது பொசிஷன் எடுக்கணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் செல்லிங்ல ஹோல்டு பண்ணணும் அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்பவே தவிர கொஞ்சம் பை தான் பாசிபிள். ஸோ 52 இந்த ட்ரெண்ட் லைன் 52,150, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஆல் டைம் ஹை. உங்களுக்கு கேண்டல்ஸ்ல வச்சு காட்டுறோம் பாருங்க. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை ஜூன் 19ஆம் தேதி 51,957. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் சைடு தான் வந்திருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி செல் பண்ணுறதா இருந்தால் கூட மண்டே ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52,000 இல்லை 51,950. ஸோ அந்த மாதிரி இடம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸோ செகண்ட் ஆஃப் பை எடுக்கிறதுக்கான பாசிபிள் கூட இருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி அப்படின்னு. ஸோ நிஃப்டி 50, ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபின் நிஃப்டி எல்லாம் நல்லா பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்தது நிஃப்டி மிட் கேப். ஸோ நிஃப்டி மிட் கேப்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ ஒரு ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ சென்செக்ஸ் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கால் ஆப்ஷன்ஸ் பை பண்ற மாதிரி கொண்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு மார்னிங் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் போனா கூட அங்கிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்ல ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ நிஃப்டி தான் குழப்பிருச்சு காலையில். ஃபர்ஸ்ட் எல்லாருமே கால் ஆப்ஷன் பை பண்ண காரணமே பார்த்தீங்கன்னா நிஃப்டியாக தான் இருந்திருக்கும். ஸோ காரணம் என்னன்னா ஒரு நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆனிச்சு மார்க்கெட். ஸோ கேப் அப்ல ஓப்பன் ஆன மார்க்கெட் ஸோ அப்படியே தள்ளாடிட்டு தான் இருந்துச்சு. இந்த கேப் அப் ஓப்பனிங் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல கண்டிப்பா ஒரு எதிரொலிக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதாவது கண்டிப்பா அந்த எஃபெக்ட் இருக்கும் பேங்க் நிஃப்டில நிஃப்டி 50ல. ஏன்னா நிஃப்டி நல்ல ஒரு 100-150 பாயிண்ட் மேல ஓப்பன் ஆகிறப்ப கண்டிப்பா பேங்க் நிஃப்டி 50 எல்லாம் கொஞ்சம் ஹை வரும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நடக்கல. ஃபுல்லா மார்க்கெட் ஒரு 5மே பாத்தீங்கன்னா -469, -33, -204, -210 எல்லாமே கொண்டு மைனஸ்ல க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேங்கிறது ஃப்ரைடேவா மாறிடுச்சு இன்னைக்கு. ஸோ அடுத்த திங்கட்கிழமை எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அதாவது எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். மண்டே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 52,834, பிவோட் பாயிண்ட் 52,540, சப்போர்ட் 52,050, ஹை பார்த்தீங்கன்னா 53,030, லோ 52,242, ஓப்பனான இடம் பார்த்தீங்கன்னா 52,874, மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 52,342. கிட்டத்தட்ட ஓப்பனான இடத்துல ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. அதே மாதிரி ஓப்பனான இடத்துல கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் -469 பாயிண்ட்ஸ் செல்லிங் ப்ரெஷர்ல கொண்டு முடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு லோ 52,242. ஸோ ஒரு கேப் டவுன் கேண்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ கண்டிப்பா கேப் டவுன் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் கொஞ்சம் 51
இன்னொரு 500-600 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெண்ட் லைனோட ரேஞ்ச் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா 52,100ல இருக்கு. நம்ம வந்து இந்த இடமே வச்சுக்கலாம். 51,957ங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆல் டைமோட ஹை. ஸோ அதுக்கு கீழே கேப் டவுன் ஓப்பனிங் வச்சிருந்துச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து இன்னொரு 600-700 பாயிண்ட்ஸ் இறக்கிடுவாங்க. அப்படி இல்லாம ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் எடுத்து இந்த 52,000 இந்த 51,957க்கு மேலெல்லாம் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா ஸோ மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் வரும். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங்ல மட்டும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 51,957க்கு கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வரும். ஸோ இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் வந்து மேலே கொண்டு வந்துருவாங்க. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் ஸோ புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் செல் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. அதோட டார்கெட் வந்து இந்த சப்போர்ட் வரைக்குமே கண்டிப்பாக வந்துடும். அப்படி இல்லாமல் மார்க்கெட் கீழே வந்து இந்த 52,000 வந்துச்சுன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வேலை வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு நாம வந்து செகண்ட் டார்கெட்டை இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவதா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிடும். மறுபடியும் மார்க்கெட்டை மேலே தாங்க கொண்டு வருவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிவோட் வந்ததுக்கு அப்புறம் கால் ஆப்ஷன் வந்து மேலே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதோட டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 3 கண்டிஷன்ஸ் தான். கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 51,957க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் 500-600 பாயிண்ட்ஸ் கீழே வந்துடும். அப்படி இல்லைன்னா மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மேலே தான் வரும். ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா பிவோட் வந்தது ஒன்று செல் பாசிபிள். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பை வந்து பாசிபிள். ஸோ பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பை தான் பாசிபிள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்தது வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டே வந்து ஃபெடரல் பேங்க் கொடுத்துருந்தேன், அந்த இடம் வந்து டச் ஆகலை. ஸோ அதே மாதிரி ஏயு பேங்க்னு கொடுத்துருந்தேன், ஸோ அந்த இடமும் பார்த்தீங்கன்னா டச் ஆகலை. கொட்டாக் பேங்க் ஸோ அது மட்டும்தான் பை வந்து டச் ஆயிருக்கு 1816.65. ஸோ அங்கே டச் பண்ணது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 to 7 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவ் சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் பெட்டர் ரிசல்ட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தாங்க மார்க்கெட் இன்னைக்கு வந்து கீழே கொண்டு வந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ எதனால 859.50ங்கிறது ஆல்ரெடி அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் கொடுத்துட்டு மறுபடியும் அதே இடத்த தான் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வருது. ஸோ அதனால மறுபடியும் அந்த இடம் வந்தால் ஸோ செல் சைடு வந்து பாசிபிள். 859.65 நல்ல ரெசிஸ்டன்ஸ். அதோட டார்கெட் வந்து 848-40 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லாமல் லோவை கட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்தால் கூட ஸோ ஸ்டேட் பேங்க் இன்னும் கொஞ்சம் ஃபாலோ ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அடுத்தது ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் லோவை கட் பண்ணால் ஸோ மார்க்கெட் கீழே வந்துடும். அதோட டார்கெட் வந்து 1250-1240 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஆக்சிஸ் பேங்க்ல. ஸோ ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு மேலே வந்தது. ஸோ அப்படி வந்தாலுமே கூட ஸோ 1310 ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வர்றப்ப ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவதா பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் 1719.95ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த இடம் வந்தால் செல் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதோட டார்கெட் வந்து 1700-1690 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 3 தான். ஸ்டேட் பேங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 859.90. ஆக்சிஸ் பேங்க் வந்து 1310 ஆல் டைம் ஹையை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மறுபடியுமே பார்த்தீங்கன்னா 1719 வந்தால் செல் பாசிபிள். இல்லைன்னா லோ கட் பண்ணா கூட ஸோ எந்த லோ கட் பண்ணோம்னா அதாவது ஜூன் 25ஆம் தேதியோட லோவை கட் பண்ணி மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ அங்கேருந்து மறுபடியும் அடுத்த டார்கெட் வந்து 1643.80. ஸோ இந்த 2 வேல்யூக்குள்ளார தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒன்று வந்து 1719.95ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி 1643.80ங்கிறது ஒரு சப்போர்ட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து மண்டே வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா 52,000 இல்லை 51,950, அதாவது 51,950
2000 வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.